ஹாய், நான் இப்போ வந்துட்டு எங்க இருக்கேன்னா பாண்டிச்சேரியில இருந்துட்டு இருக்கேங்க. பாண்டிச்சேரி செம்மையான பிளேஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஸோ சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அதுல வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து இருந்துட்டு இருக்கேன். லா வில்லா ஃப்ளாரன்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது தான் இந்த ரூமோட பேரு, இந்த ஹோட்டலோட பேரு. சின்ன ஹோட்டல் தான், ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது. ஒரு மெயினான ஒரு ஏரியாவே இருக்கு, முத்தியால்பேட்டுங்கிற ஒரு இடம் இருக்கு, அது பக்கத்துலேயே தான் இருக்கு. இங்கேருந்து பக்கத்துலேயே தான் பீச் எல்லாமே வந்து 2 to 4 கிலோமீட்டர்ஸ் பஸ் ஸ்டாண்டு. இது எல்லாமே மெயினா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. ரூமும் நல்லா இருக்கணும், ஏசி ரூமா இருக்கணும், கையும் கடிக்க கூடாது. ஸோ இந்த ஹோட்டல் வந்து கிடைச்சிருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். பீச் பக்கத்தில் இருக்குங்க இந்த ஹோட்டலு. வித் வந்து ஹோம் ஃபுட்டு, வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்குது. ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது, பார்க்கிங் இருக்குது, கார் அண்ட் பைக் வந்து நிப்பாட்டிக்கலாம். அப்புறம் சுடு தண்ணிலாம் வேணுங்கிறதெல்லாம் கேட்டோம், அதெல்லாம் வந்து போட்டு கொடுத்தாங்க. அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் குடிக்கிற தண்ணிலாம் இருக்குது, ஸோ அதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே ஃப்ரீ தான். அப்புறம் பைக் ரெண்டல் அதுவுமே இருக்குது. இதை தவிர உள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட பெட்டு. ஓகே, செமையாக இருக்குது. ரெண்டு பேர் படுத்துக்கலாம். ஆனா வந்து 3 பேர் வரைக்கும் வந்து இந்த ஒரு ரூம்ல வந்து தங்கிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒரே பிரைஸ் தான். ஸோ 2 தலாவணி கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலா ரூம் நாங்க வர்றப்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ வந்து பேக் எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு விரிச்சு வச்சுட்டோம். ஸோ நீங்க வந்து அந்த ஷாட்டுமே பார்க்கலாம், உள்ள வந்தப்ப எப்படி இருந்துச்சுன்ட்டு. அப்புறம் வந்துட்டு பெட்ஷீட்டு இதுவுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு பத்தல, 3 பேர் தங்குறதுக்கு பத்தல அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பாய் கொடுக்குறாங்க, பெட் வேணாலும் கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து பெட் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு, நல்லாவுமே இருக்கு, சூப்பர். இங்க வந்து ஒரு கர்டைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பின்னாடி வந்து விண்டோ இருக்குது. அப்புறம் வந்து ஏசி ரூம் இது. அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா ஃபேனுமே இருக்கு, ஏசி பிளஸ் வந்து ஃபேன் இருக்கு. அப்புறம் ரூம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா 2 டவல் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது டவரு. அப்புறம் வந்துட்டு என்ன இருக்குது, ஸோ சேர் இருக்குது, 2 சேரு, டீப்பா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுட்டுமே இங்க இருக்கு, ஹோம் ஃபுட் இருக்குதாமா, இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. டாய்லெட் ரோல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்குலாம் தேவைப்படாது, இது பிரெஞ்சு ஏரியா ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்கல்ல, ஸோ அதனால இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன யூஸ் பண்ணிக்கலாம், புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னா. அப்புறம் டிவி இருக்கு, டிவியில வந்து எல்லா சேனல்ஸுமே வருது, ஓரளவுக்கு. அப்புறம் வந்துட்டு இங்க வந்துட்டு பேக்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து வச்சிருக்கோம். கொஞ்சம் கச்சாமச்சான ஆயிடுச்சு ரூமு. அது பக்கத்துல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு, கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க, சின்ன மிரரு, வாஷ் பேஷன் இருக்கு, டஸ்ட்பின் போடுறதுக்கு இருக்கு. அப்படியே வந்துட்டுன்னா நம்ம டாய்லெட், ரெஸ்ட் ரூமு, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு, ஷவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹீட்டர் இருக்கு, ஹீட்டர் வந்து தண்ணி போட்டு குளிச்சா நல்லா வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டீசென்டான ஒரு ரெஸ்ட் ரூம் தான். அப்புறம் வந்து இதுல வந்து சோப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, சிந்தால் சோப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. தண்ணிலாம் நல்லா உள்ள சுத்தபத்தமாக தான் இருக்குது. அதாவது ரூம் வந்துட்டு ரொம்ப பெரிய சைஸ் ரூம் கிடையாது, ரொம்ப சின்ன சைஸ் ரூமும் கிடையாது, ஓரளவுக்கு மீடியமான ஒரு சைஸ் இருக்கு. கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இருக்கு, போதுமானது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வர்றப்போ இது வந்து எக்கனாமிக்கலா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அது இல்லாம அப்படியே வெளில வந்தான்னு வச்சுங்க. ஓகேவா, இதான் ரூமோட எக்ஸ்டீரியர். ஸோ பக்கத்துல வந்து ரூம்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குதுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும், செகண்ட் ஃப்ளோர்லயுமே ரூம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா தான். ஃபுல்லா வந்து ரொம்ப பஜாரா கிடையாது, வீடுகள் இருக்கு நிறையா. ஸோ கொஞ்சம் அவுட்ரா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஏற்ற இடமா தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரூம் வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கு. இப்போ நான் உள்ள வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் இருந்திருக்கேன், இது வரைக்கும் ஓகே தான். இருந்தாலும் இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம தங்க போறோம், சாப்பாடுலாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்டர் வந்து முன்னாடியே சொல்லியாச்சு. அது இல்லாமல் பக்கத்தில் வந்து பீச்லாம் இருக்குதாமா, நியர்பை, கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே. காலையில் அப்படியே ஏஞ்சி போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது இல்லாமல் சுற்றி வந்து நிறையா ஆரோவில்லு, அப்புறம் வந்து ராக் பீச்சு, அதான் மெயின் பீச்சு, இதெல்லாம் கூட பக்கம்ங்கிறது சொல்லியிருக்காங்க. சாப்பாடு வந்துருச்சுங்க, கரெக்டாக ஒரு 1 o'clock எடுத்துருவாங்க. என்ன எடுத்துட்டு வந்துட்டாப்ல 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதாவது சிக்கன் ஒரு சாப்பாடு, ஃபிஷ் ஒரு சாப்பாடு. சிக்கன்னா சிக்கன் கிரேவி வந்து கொடுத்துட்றாங்க, ஆம்லேட் கொடுத்துட்றாங்க, சிக்கன் ஃப்ரை வந்து கொடுத்துட்றாங்க. அப்புறம் வந்து ரசம் இதெல்லாம் கூட இருக்குது. அதே மாதிரி ஃபிஷ்ஷில் நம்ம சொன்னோம்னா ஃபிஷ் கிரேவி, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு கொடுத்துட்றாங்க, ஆம்லேட் கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பார்க்கலாம். சிக்கனில் ஒரு 4 பீஸ் இருக்கு. ஓகே, சிக்கன் ஃப்ரை இது. அட்டாசமாக இருக்குது சிக்கன் ஃப்ரை. குழம்பு வந்து ரீசெண்டாக இருக்கு, ஃப்ரை வந்து செம்ம. ஆஹா, நம்ம கடையிலலாம் போனால் எண்ணெய்லாம் அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. என்னன்னா
இந்த டீப்பா தான் கொஞ்சம் என் ஹைட்டுக்கு வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, புரிஞ்சு சாப்பிட வேண்டியதா இருக்கு. ஸோ அடுத்து வந்து ஃபிஷ் கிரேவி வந்து ட்ரை பண்ணலாம். மாங்காய்லாம் போட்டிருக்காங்க, உருளைக்கிழங்கு மாங்காய். ஸோ நமக்கு வந்து இந்த சேர் வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கு, செட் ஆகல. ஸோ அதனால கீழே உட்காந்துக்கிறேன். அப்பா இதுதான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட். வீட்லயும் கீழே உட்காந்து சாப்பிட்றது தான் நம்மளுக்கு பழக்கம், அதான் நல்லதும் கூட. என்ன மீன் தெரியல, ஜிலேபின்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு நல்லா தான் இருக்கு. காரம்லாம் கொஞ்சம் கம்மி, ஏன்னா எல்லாருமே சாப்பிடணுங்கிறதுக்காக காரம்லாம் கம்மியா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் கொஞ்சம் காரம் தூக்கலா சாப்பிடுவேன். வறுவல் அட்டகாசங்க, சிக்கன் வறுவலுமே சரி, மீன் வறுவலுமே சரி. இதோட பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா 185 சிக்கனோட மீல். சாப்பாடோட அளவு வந்து நிறையவே இருக்கு. மெனு கார்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபிஷ் மீல்ஸ் 180, சைடிஷ் வேணாலும் தனியாக ஆர்டர் பண்ணிக்கலாமா. ப்ரான் மசாலா இதெல்லாம் நம்மளுக்கு சைடிஷ் வேணும்னா கூட தனியாக சொல்றோம்னா அதுவுமே வந்து கொடுத்துட்றாங்க. டிஃபனுமே இருக்கு போல இருக்கு, கல் தோசை, எக் தோசை, ஆப்பம், ஃப்ரிட்ஜ் டோஸ்ட்டு, சப்பாத்தி, இட்லி இதெல்லாம் கூட இருக்கு. ஸோ வீட்டு முறை உணவு நம்மளுக்கு என்னென்ன ஃபுட்டு தேவையோ அதை வந்து முன்னாடியே கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லிட்டோன்னா ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. நல்லா இருக்கு, ஃபுட்டு டீசெண்டாக இருக்கு. குட் மார்னிங். காலையிலே வந்து ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பீச் இருக்கு. ஹோட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் அப்படியே நடந்தே வந்துடலாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சன்ரைஸ்லாம் பார்க்கணுன்னா அப்படியே வரலாம், காலங்காத்தால அப்படியே கிளப்பி வரலாம். நான் ஒரு 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக. நல்லா இருக்கு. பக்கத்துலேயே வந்துட்டு ஃபிஷரிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு மீன் வலை பின்னுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. அதாவது பீச் உள்ள இறங்கலாம் முடியாது, ஃபுல்லாக வந்து கல் போட்டிருக்காங்க. இது வந்து மெயின் பீச் கிடையாது, ராக் பீச்லாம் வந்து கொஞ்சம் தூரம் போகணும், இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் போகணும். ஸோ அங்கேயுமே போகலாம். இது வந்து ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து நம்ம சன்ரைஸ்லாம் பார்க்கணும்னா இங்கே வந்துக்கலாம், நல்லா தான் இருக்கு. அந்த பீச்சில் வந்து இறங்க முடியல, அதனால பக்கத்தில் இன்னொரு பீச் இருக்கு, சன்ரைஸ் பீச்சுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரம் தான், 1 கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கு. அப்படியே பைக்கில் அப்படியே வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து இறங்கலாம், செமையா இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சைட் சீயிங்லாம் வந்து பார்க்கலாம். சூப்பர். வாவ், சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பக்கத்துலேயே வந்து நிறைய பீச்சஸ் இருக்கும். காலையில் வந்து பீச் வந்து பாருங்க, செம்மையா இருக்கும். உண்மையாகவே அந்த ஃபீலே அட்டகாசமாக இருக்கும். ஹோட்டல்ஸ் வந்து நம்ம பிடிக்கிறப்ப சிட்டி உள்ள பிடிக்கிறத விட கொஞ்சம் அவுட்டரில் வந்து பிடிச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கும், கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக இது பண்ணிக்கலாம். அந்த அரிபரின்ட்டு இப்போ பிஸியாக இருக்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்காது. அதேமாதிரி ஹோட்டல்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோவில் பீச்சுமே இருக்கு. அது அந்த ஈசிஆர் சைடு அந்த சைடு வந்துடும், அங்கேயுமே வந்து போகலாம். இது வந்து நியர்பை, இன்னுமே பக்கத்துல. ஸோ அப்படியே நம்ம ஒரு வாக் பண்ணி கூட அப்படியே வந்துட்டு வந்துடலாம், சூப்பராக இருக்கும். காலையில் இந்த சன்ரைஸ்ல வந்து பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். சாரிங்க, இன்னைக்கு வந்து சன்ரைஸ் வரல. சன்ரைஸ் வரும் அப்படின்ட்டு நானும் காலையில் 5 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வரவே இல்லை. மணி 7 மணி ஆயிடுச்சு. இங்கே வர்றப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, நாய் வந்து இருக்குது அதிகமாக. ஸோ ஒருத்தரை வந்து தொட்டு ஊற்றி கடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. ஒரு 4-5 நாய் ரவுண்டு கட்டுது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஸோ ஹோட்டலோட ஓனர் இருக்காரு, ஸோ அவர்கிட்ட வந்து சில வார்த்தைகள் வந்து பேச போகிறோம். சார், பிரதர் வணக்கம், சொல்லுங்க. நிர்மல்ராஜ். ஓகே, நம்ம ஹோட்டல் சொல்லுங்க, எத்தனை ரூம்ஸ் இருக்கு? நம்ம கிட்ட 10 ரூம்ஸ் இருக்கு, எல்லாமே ஒரே சேம் டைப் தான். அண்ட் தென் வந்து ஸ்விம்மிங் பூல் ப்ராப்பர்ட்டி ஒன்று தனியாக இருக்குது, அது ஆரோவில் வச்சிருக்கோம். அது வந்து 2 வீடு இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி இருக்கும் அது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 10 ரூம்ஸ் இருக்குது, எல்லாமே கப்புள்ஸ் ரூம் அண்ட் ஃபேமிலி ரூம்ஸும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் ஃபேமிலியாவும். இது செக்இன் டைம், செக் அவுட் டைம் அதை பத்தி சொல்லுங்க. நம்ம செக்இன் டைம் பாத்தீங்கன்னா மதியம் 1 மணிக்கு, அண்ட் செக் அவுட் டைம் காலைல 11:30 செக் அவுட். இது தவிர வேற எதுவும் இல்ல, சப்போஸ் நாங்க ரூம்ஸ் அவைலபிள் இருக்கும்போது நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ரூம்ஸ் அவைலபிள் இல்ல, புக்கிங்ஸ் அதிகமா இருக்குன்னும் போது நாங்க அதுல பாலிசி சேஞ்ச் பண்ண முடியாது. மத்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லிபரலா இருந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. சோ இப்போ 24 ஹவர்ஸ் செக்இன்ங்கிறது இல்ல, நம்ம கிட்ட அது கிடையாது. இந்த ப்ரொசீஜர் தான் ப்ரொசீஜர். நம்ம கிட்ட booking.com, அகோரா, எக்ஸ்பீடியா அண்ட் மேக் மை ட்ரிப், கோ விவோ எல்லாத்துலயுமே இருக்கு, நம்ம லிஸ்ட் பண்ணிருக்கோம். அது இல்லாம நம்மளுக்கு யூடியூப்ஸ் இருக்கு. அண்ட் தென் வந்து நம்ம வாக்கின் புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் போட்டோஸ் அண்ட் லொகேஷன் ஷேர் பண்ணுவேன். ஸோ தட் நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டு ஒரு ஆதார் கார்டு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பில் கொடுத்துருவோம். நீங்க அதுபடி பில் எடுத்து வரலாம். நம்மளுக்கு மெயின் லொகேஷன் தான் இது. ஆக்சுவலா ஒயிட் டவுன் வந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான். செரினிட்டி பீச் பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர், அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் 4 கிலோமீட்டர், பஸ் ஸ்டாண்ட் 4 கிலோமீட்டர், எல்லாமே நியர் பை லொகேஷன்ல தான் இருக்கு. பீச் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 200 மீட்டர்ஸ்ல பீச் இருக்கு. பீச் வியூ உங்களுக்கு டெரஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா பீச் வியூ கிடைக்கும். பார்க்கிங்லாம் இருக்கு சார், நீங்க 2 கார் பார்க் பண்ணலாம், பைக் ஒரு 10 பைக் பார்க் பண்ணலாம். அது இல்லாம நம்ம கிட்ட வேக்கன்ட் லேண்ட் இருக்கு, அங்கேயும் நீங்க பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கும் நாங்க ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஆப்ஷன்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு பைக் வேணா பைக் எடுத்துக்கலாம், இல்ல ஸ்கூட்டி டைப் வேணா ஸ்கூட்டி டைப் எடுத்துக்கலாம். ஸ்கூட்டி டைப் பாத்தீங்கன்னா 400 ரூபா, நாங்க 24 ஹவர்ஸ் பண்றோம். பாண்டியில மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க 24 ஹவர்ஸ், நாங்க 24 ஹவர்ஸே பண்றோம். நாங்க பைக்ஸ் ரெண்டல் பைக்ஸ் 400 பர் டே நாங்க ஸ்கூட்டி டைப் பண்றோம். அண்ட் 700 ஃபார் பைக்ஸ் பண்றோம். ராயல் என்ஃபீல்ட் அந்த மாதிரிலாம் 700 பண்றோம் நாங்க. பட் இது ஸ்கூட்டி டைப் இது மோர் தென் எனஃப். அண்ட் தென் 24 ஹவர்ஸ் நாங்க இப்போ நீங்க மதியம் நிக்கிறது நாளைக்கு மதியம் வரைக்கும் யாரும் கொடுக்க மாட்டாங்க, நாங்க அதை பண்றோம். அது ப்ரொசீஜர் என்ன கேப்பீங்க? ஆதார் கார்டு மட்டும்தான், வேற எதுவும் இல்லை, ஆதார் கார்டு மட்டும்தான்.
அது வண்டி எல்லாத்துலயுமே ஜிபிஎஸ் இருக்கு, ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. மெயினாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்டேன். சிக்கன் மீல்ஸ், ஃபிஷ் மீல்ஸ் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த ஃப்ரை ஐட்டம் வந்து ரொம்ப சூப்பரா. ஓகே, அது எல்லாமே வீட்லயே பண்றது ஆத்தென்டிக் ஃபுட் தான். அது எதுவுமே நம்ம வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து அஜினமோட்டோ போட்டு நம்ம பண்றது இல்ல. எல்லாமே வீட்ல ஹோம் மேட் தான். நம்ம ஹோட்டல் வச்சு ஹோட்டல்ல இருந்து எடுத்து கொடுக்கல. நம்ம வீட்டுல நீங்க ஆர்டர் கொடுத்தா தான் 1 hour கழிச்சு நாங்க செஞ்சு கொடுப்போம். அதுக்கு ஒரு 1 hour ஆயிடும் செஞ்சு கொடுக்கறதுக்கு. அது வீட்ல செய்யற மசாலாஸ் எல்லாமே. அது பண்ணாது, ஒன்றும் பிரச்சனை பண்ணல, நல்லா இருந்துச்சு. மெயின் மேட்டர் வந்து ரெண்ட். ஸோ அதை சொல்லுங்க. ரெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க கப்புள்ஸா வந்தாலும் சரி, ஒரு 3 பேர் அதிகபட்சமா வந்தீங்கன்னா 1000 rupees நாங்க சார்ஜ் பண்ணோம் வீக் டேஸ்ல. வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா 1500 நாங்க சார்ஜ் பண்றோம். வீக்கெண்டுமே இது மேக்ஸிமம் 3 members தான். அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நாங்க ஒரு ஆளுக்கு 200 சார்ஜ் பண்றோம். அதிகபட்சம் 6 பேர் வரைக்கும் ஒரு ரூம்ல தங்கலாம். 6 பேர் பண்ணும்போது ஒரு 3 பேருக்கு மேல ஒரு ஆளுக்கு 200 சார்ஜ் பண்ணுவோம். இப்போ அது சேம் பிரைஸ் தான். அதுல எந்த பிரைஸ் 3 பேர் வரைக்கும் ஒரே பிரைஸ் தான். இது இல்லாம நான் ஏசி யாரை கேட்டு வந்தாங்கன்னா அவைலபிள் இருந்தாலும் நாங்க நான் ஏசி கொடுப்போம், ப்ரொவைட் பண்ணுவோம். நான் ஏசி பார்த்தீங்கன்னா 700 தான் வரும் உங்களுக்கு வீக் டேஸ்ல. வீக்கெண்ட்ல 1200 வரும். அது வந்து ரொம்ப 2-3 ரூம்ஸ் தான் நம்ம பண்ண முடியும். எல்லா ரூமும் நம்ம நான் ஏசி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரெவென்யூ லாஸ் ஆகுன்றதுனால 2-3 ரூம்ஸ் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. நம்ம சேனல் சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து டைமிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து. ஓகே, நீங்க கேட்கறதுனால நான் என்ன ஒன்று பண்றேன், இல்ல உங்க சேனல் நேம் சார் உங்களுக்கு 2 hours இயர்லி செக் அண்ட் லேட் செக் அவுட் கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து செகண்ட் டைம் யாராவது வந்தாங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். சூப்பர், அவ்வளவுதான் ஆஃபர். நம்ம சேனல் நேம் தெரியும், எக்ஸ்ப்ளோர் விஜிபி. அதை வந்து சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா அவங்க செகண்ட் டைம் வர கஸ்டமர்ஸ் எல்லாமே 10%. ஓகே, நாங்க கார்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, கார்ஸ் அரேஞ்ச் கொடுக்குறாங்க. ஓ அப்படிங்களா? ஓகே, இங்க லோக்கல்ல போறவங்களுக்கு டிரைவர் வந்து லேடி டிரைவர். ஓ லேடி டிரைவர். அத லேடி டிரைவர் போட்டு கொடுக்குறாங்க. இவங்க ஓனர்ஸ் ஆக்சுவலா இவர் வந்து இன்ஃபர்மேஷன் பயங்கரமா சொன்னாரு. நேத்து நாங்க போய் பார்க்கும்போது இங்க வந்து என்னென்ன ஹோட்டல்ஸ் நல்லா இருக்கும், என்னென்ன பிளேஸ் போய் பாருங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றேன், கைட் பண்றாங்க. கைட் பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். இடத்துல பக்கத்துலயே ஒரு கோயில் ஒன்று இருக்கு, அருமையான கோயில், சித்தர் கோயில். அந்த கோயில் மறக்காம போங்க யாரும் இருந்தாலும். ஓ அப்படிங்களா? சிதானந்த சாமி. 200 meters தான் பீச். 200 meters. நான் காலைல போயிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு சன்ரைஸ் வரவே இல்ல. கிளவுடா இருந்துச்சு. 5 மணில இருந்து போய் நின்றுட்டு இருந்தேன். சுத்தமா வரவே இல்லை. ஆனா நல்லா இருந்துச்சு. வாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட வாங்க, மறக்காம ஃபேமிலியோட வாங்க. ஃபேமிலியோட வந்தீங்கன்னாக்கா எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணி கொடுப்போம். சூப்பர், அதுதான் வேணும். வரவங்களுக்கு அந்த ஒரு பயத்துல தான் வருவாங்க. சாப்பாடு ஈப்பாடு எல்லாமே வீட்டு சாப்பாடு. நீங்க பிச்சு வாங்கி கொடுத்தா நாங்களும் சமைச்சு கொடுப்போம். அந்த அளவுக்குலாம் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. 7000 சாப்பிட்டு போயிருக்கோம். ஓகே, அவ்வளவுதாங்க. ஹோட்டல் இன்னைக்கு வந்து செக் அவுட் பண்ண போறேன் இப்போதைக்கு. ஸோ ஒரு நாள் வந்து தங்கியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான ஒரு ஹோட்டல் தான். ஃபேமிலியா இருந்தாலுமே சரி, பேச்சுலர்ஸா வந்தாலுமே சரி, ரொம்ப டீசென்டான ஒரு ஹோட்டல் தான். மெயினா வந்து கைட் பண்றாங்க. சொல்லுங்க, நாங்க ஏதாவது வாங்கிட்டு வரதுனா கூட வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. ஸோ வேற எந்தெந்த பிளேஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னாங்க. அதுதான் மெயின். ஸோ நம்ம வந்த இடத்துல சாப்பாடு அந்த பிரச்சனை இருக்கிறவங்க இருக்கும், ஒரு பயம் இருக்கும். எந்த ஒரு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷனுமே எதுவுமே இல்லை. சுற்றி வந்து சரௌண்டிங் உள்ள பார்த்துட்டிங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியா. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு ஒரு 3 பேர் தங்குறதுக்கான ஏற்ற ரூம்னா இது வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஒரு பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு எல்லாமே சூப்பர், ஃபுட்டு கிட்ட எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன குறை மட்டும் இருந்துச்சு. ஏன்னா வைஃபை வந்து ஃப்ரீ வைஃபை கொடுக்குறாங்க. அது மட்டும் வந்து என்னன்னா ஃபுல் பாயிண்ட் இல்லை, அப்பப்போ ஏறி இறங்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி எனக்கு ஒரு டீசென்டான ஸ்டே. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ரூம்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட்ல ரூம்ஸ் தேவைப்படுச்சுன்னா இந்த ஹோட்டல் வந்து சூஸ் பண்ணலாம், என்னோட சஜஷன். ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது வந்து தங்கி இருந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அதுவுமே கீழே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில வந்து ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபுட்லாம் நல்லா இருக்கும், எந்தெந்த ஹோட்டல்ஸ் நல்லா இருக்கும், என்ன பிளேசஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அதை பத்தியுமே நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதுவுமே வந்து பாருங்க.